ஜனநாயகன் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? நீட் ரிலேட்டடாக இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும்போதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நீட்டு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்குல்ல, அது நீட்டுக்கு எகென்ஸ்டாக கிடையாது. நீட் பேப்பர் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. லீக் பண்ணவங்களையும் அந்த அத்தாரிட்டிக்கும் அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான தண்டனையை கொடுக்கணுங்கிறது தான் இந்த ப்ரொட்டஸ்டோட கோலை. இந்த நீட் எக்ஸாம் பேன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒழிக்கிறதுக்கான மந்திரம் தெரியும்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்சி ஆட்சிக்கே வந்தாங்க. அவங்களாம் இந்த 5 வருஷம் ஒன்றும் பண்ணலை. அந்த கட்சிக்கு எகென்ஸ்டாக யாரும் இந்த கேள்வியும் கேட்கல. டிவிக்கு என்ன சொன்னாங்க? நீட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, சாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. போன வாரம் வேர்ல்டு கப் மேட்ச் ஃபைனல், அதெல்லாம் ஜாலியாக எல்லோரும் பார்த்தோம். அப்போவும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீட் பேப்பர் லீக்கேஜ் இஷ்யூ. அப்போல்லாம் பிரச்சனை பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போ ஜனநாயகன் வரும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ அது நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்கு மேலான தாக்குதல் தான் அது. விஜய், தளபதி, டிவிகே உங்களுக்கு பிடிக்கல, கரெக்ட் தான். ஆனால் அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டி. டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க தற்கொலை இல்லை. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரியாலிட்டி புரியாமல் இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும், 3 மாதத்தில் வரும், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். அவங்க தான் தற்கொலை. அவங்களுக்கு இன்னும் புரியல ரியாலிட்டியில், ரியல் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது. கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும், தெரியும். எல்லாமே நல்லது தான் நடந்துகிட்ருக்குங்கிறது.